நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவன். 2013 அப்போ எனக்கு வயசு 36. அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டேன். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. இடப்பட்ட காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக வராமல் இருந்திருந்தார்னா நான் அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே செத்து போயிருப்பேன். ஒன்று கிட்னி ஃபெயிலியருக்கு சிகிச்சை எடுக்க முடியாமல், இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டு, இல்லை குடிக்கு அடிமையாகி செத்து போயிருப்பேன். எதனால் இப்படியெல்லாம் நான் ஆயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறதுக்கான விளக்கத்தை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். நான் என் குடும்பத்தோட முதல் பட்டதாரி. எங்கள் அப்பா விவசாயி. எம்ஜிஆர் இடையில முதலமைச்சராக இருந்த காரணத்தினால நான் டாக்டருக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சொன்னேன். என் தம்பி என்னை விட 10 வயசு கம்மி. 2006 கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுனால அவனால் டாக்டருக்கு படிக்க முடியல. நான் நிறையா மார்க் எடுத்தேன், கிடைச்சிது. அவன் சரியாக மார்க் எடுக்கலை, கிடைக்கலையா அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அந்த வீடியோவில் சொல்கிறேன். 2017 நீட் தேர்வுனால் தயாநிதி மாறன் அவர்களோட பொண்ணு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்க முடியல, மலேசியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீட் தேர்வு வரலன்னா நர்சிங் படிக்கிறதுக்கு கூட தமிழ்நாட்டில் தகுதி இல்லாத அந்த பெண்மணி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்லேயோ இல்லை வேறு தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லேயோ படித்து எம்பிபிஎஸ் வாங்கியிருப்பாங்க. இது எப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்கிறேன். தயாநிதி மாறன் அவர்களோட தங்கை அன்புக்கரசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படித்தவங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இதய டாக்டராக இயங்கிக்கிட்டு இருக்கிறதா சமூக வலைதளங்களில் பார்க்குறேன். அவங்க என்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல நர்ஸாவோ இல்லை ஏதாவது ஒரு பணிகளையோ இருந்திருப்பாங்க. இந்த சமூக நீதியின்மைக்கு காரணம் பின்னால் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் உயிரோடு இருக்கிற முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்கள் 3 பேர், ஓபிஎஸ், இபிஎஸ், முக ஸ்டாலின். இந்த 3 பேரையும் தனியாக கூட்டி கொண்டு போய் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு இடத்துல விட்டு, அமெரிக்கான்னு இல்லை, ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டு அவங்கக்கிட்ட பல கோடி ரூபா பணத்தை கொடுத்து தனியாக ஃப்ளைட் ஏறி தமிழ்நாடு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆவாங்க தெரியுமா? இடையில ஏதாவது ஒரு நாட்டில் சந்தேக கேஸில் பிடிபட்டு ஜெயிலில் இருப்பாங்க. இந்த 3 பேரை பற்றி நான் இப்படி சொல்கிறேங்கிறதுக்காக அவர்களோட ஆதரவாளர்கள் அவர்களை நான் தரக்குறைவாக பேசினதா நீங்கள் 1000 கற்பிதங்கள் கற்பிக்கலாம். இப்படி தான் 50 வருஷமாக கற்பித்து தமிழக ஏழை எளிய மக்களோட வயிற்றில் அடிச்சிட்ருக்கீங்க. அந்த கற்பிதங்களை நிறுத்திக்கங்க. இந்த 3 முதலமைச்சர்கள் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் 99% பேர் அவர்களுடைய தன்மை ஒரு புழுவுக்கு நிகரானது. ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸோட குணம், அவங்களோட அறிவு, அவங்களுடைய பிஹேவியர் ஒரு புழு, ஒரு கிருமி, ஒரு வைரஸ், பாக்டீரியா, இதுக்கு நிகரானது. இவங்க தான் நம்ம குழந்தைங்களோட கல்வியை, நம்மளோட
அன்றாட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க. புழு பூச்சிக்கு கூட சுயமரியாதை இருக்கும். ஒரு புழுவை குச்சியில் குத்துங்க, அது நெளியும். அது அதோட கோபத்தோட கஷ்டத்தோட வெளிப்பாடு. இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட்டு கொஞ்சம் கூட கூச்சம் அவமானம் எதுவும் இல்லாமல் இருக்கிற சில அமைச்சர்களுக்கு இந்த புழுவை விட உயர்ந்த குணங்கள் இருக்கக்கூடும் நினைக்கிறீங்களா என்ன? என்னோட வேண்டுகோள், வர 23ஆம் தேதி ரெட்டலை, உதயசூரியன் இந்த 2 சின்னங்களை தவிர வேறு எதுக்கு வேணாலும் வாக்களிங்க. இந்த 2 சின்னங்களுக்கு வாக்களிக்கலைன்னா அதிகமாக வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய மற்ற 2 சின்னங்கள், ஒன்று விசில், இன்னொன்று சீமான் கட்சி. அந்த 2 கட்சியும் எனக்கும் சமன் இல்லை. நான் மக்கள் நீதி மையம் கட்சியோட உறுப்பினர். கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இன்னைய வரைக்கும். ஒருவேளை பல்வேறு காரணங்களால் முதல் நாள் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டதுனாலையோ, இல்லை நீங்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களை குடும்பத்தினர் மூளை சலவை செய்ததாலேயோ, இல்லை பரம்பரையாக உதயசூரியன் ரெட்டலைக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணத்தினாலேயோ இந்த 2 சின்னங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண் முன்னாலேயே உங்கள் தலைமுறை நாசமாக போயிடும். நான் நாசமாக போயிடும்னு சொல்கிறதுனால ஏதோ பழிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் பல்வேறு விஷயங்களை ஆராய்ஞ்சு சொல்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், என்னடா இவன் நாசமாக போயிடுன்னு சொல்கிறானே, ஒருவேளை நாம் உதயசூரியன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் நாசமாக போயிடுவோமோ அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில பேருக்கு வீட்டை பூட்டியாச்சுன்னு தெரியும். ஆனால் வீட்டை பூட்டிட்டோமா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 10 தடவை இழுத்து பார்ப்பாங்க. கை சுத்தமாக தாண்டா இருக்குது, போய் சாப்பிட்றா அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் ஒரு தடவைக்கு 10 தடவையாக போய் கை கழுவ சொல்லும். டாக்டர், சாமி கும்பிட போகும்போது எனக்கு செக்ஸ் தாட் வருது, என்னையும் மீறி அந்த எண்ணம் வருது அப்படின்னு இளைஞர்கள் வந்து அப்படியே கஷ்டத்தில் குமுறுவாங்க. என்னோட சகோதரியை அம்மா மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு செக்ஸ் தாட் வருது, இவ்வளோ கேவலமாக நினைக்கிறேனே, நானும் ஒரு மனித பிறவியா, இப்படி ஒரு எண்ணம் வருதே டாக்டர் அப்படின்னு தற்கொலை எண்ணங்களோடு வர்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எண்ணம் நம்மளை மீறி வருது, கவலைப்படாதரான்னு தெரியும். கை சுத்தமாக தாண்டா இருக்குது, போய் சாப்பிட்றான்னு தெரியும். ஆனால் அவங்களையும் மீறி அந்த எண்ணங்களையோ செயல்களையோ கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு சில பிரெயின் கெமிக்கல் ப்ராப்ளத்தினால வரும். அதனால சொல்கிறேன், ஒரு வேறு ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கையோ ஒரு சில பலவீனமான மனமோ இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், ஐயோ என்னடா இவன் நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டானே, நான் ரெட்டலை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு நாசமாக போயிட்டேன்னா அப்படின்னு ஓட்டு போட்டுட்டு வந்த அன்னையிலேருந்து இந்த எண்ணம் திரும்ப 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 5 வருஷத்துக்கு ஓடும். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு முட்டியில் அடிபட்டுடுச்சு, புண்ணு ஆறி தழும்பு வந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் போய் அந்த பையன் முட்டியில் அடிபட்டுக்கிறான். அது மறுவாட்டி ரத்தம் வந்து சீல் பிடிச்சி அது ஆடுறதுக்கு கஷ்டமாகுது. அதான் பட்டக்காலிலே படும். தோல்விகளும் கடன்களும் வறுமையும் வியாதியும் வரும்போது திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வெற்றிகளும் விசியஸ் சைக்கிள், விர்ச்சுவஸ் சைக்கிள் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் மெக்கானிசம் இதுதான். நான் சக மனிதர்கள், மனிதகுலம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனோபாவம் கொண்ட ஒரு மனிதன், நீங்கள் நாசமாக போயிடணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லை. ரெட்டலை உதயசூரியனுக்கு வாக்களித்தா நாசமாக போயிடுவீங்களேன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம்,
கடந்த 25 வருஷமாக தமிழக அரசியலை கவனிச்சுக்கிட்டு வர்றதுனால எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். சுயேட்சை, நோட்டா, எந்த சின்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வாக்கு சாவடிக்கு போங்க. இவ்வளவு வருஷமாக எவன் வந்தால் என்ன அப்படின்னு சொகுசாக இருக்கிற பணக்காரர்கள் இவ்வளோ வருஷமாக வாக்களிக்காத ஒரு 10% பேர் இந்த தடவை வாக்கு செலுத்த போங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அது உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படிங்கிறது அடுத்த சில வருடங்களில் உங்களுக்கு தெரிய வரும். சில நிமிடங்கள் எடுத்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நான் சொன்ன விஷயங்களில் உண்மையாகவே அர்த்தம் இருப்பதாக நினச்சிங்கன்னா ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்க 100 வருஷம் ஆரோக்கியமாக செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்வீங்க. கவலைப்படாதீங்க.